ஹாய்! இன்னைக்கு என்ன ஸ்டிச் பார்க்க போறோம்னா, காம்போ ஸ்டிச் தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் இது. இத வச்சு எல்லாத்துக்கும் ஃபில் பண்ணுவாங்க. ஒரு பிரைடல் ப்ளவுஸ் போடுறதுக்கு இந்த ஸ்டிச்சுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். எப்படின்னு பார்க்கலாமா? எப்பயும் போல ஒரு குட்டியா ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு மாங்காவே ட்ரா பண்ணி, இதுக்குள்ள அந்த டிசைன்லாம் போட்டு காட்டுறேன். எப்பயும் போல த்ரெட்ட எடுத்து 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆ எடுத்துக்கோங்க. எல்லாருமே வந்து செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. நல்லா தெரியும். ஸோ அதே தான் இப்போ பண்ண போறோம். குட்டி குட்டியா போட போறோம். அவ்வளோதான். எப்பயும் போல த்ரெட் எடுத்து பேக்ல ஒரு நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ அப்படியே குட்டி குட்டியா ஸ்டிச் போட்டு வந்தீங்கன்னா, அதுதான் தம்பு ஸ்டிச். அதில் எவ்வளோ குட்டியா போட முடியுமோ, அவ்வளோ குட்டியா போட்டு வாங்க. இந்த ஸ்டிச்சில் வந்து த்ரெட்டு பிரியவே கூடாது. ஏன்னா குட்டி குட்டியா போடும்போது த்ரெட்டு பிரிஞ்சு இருந்ததுன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஸோ பொறுமையாக நெட்டில் உள்ள எடுத்து வெளியே கொண்டு வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. இறுக்கத்தில் போடும்போது த்ரெட்டு சிக்கிக்க தான் செய்யும். பட் பொறுமையாக வெளியே எடுங்க. இதுவே ரொம்ப நெருக்கமாக குட்டி குட்டியாக போடுங்க. அப்போ தான் வந்து தாம்பூ ஸ்டிச் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஃபுல்லாக ஃபில் பண்ணிங்கன்னா, நம்ம ஒரு பெயிண்ட் கொடுத்த மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? குட்டி குட்டியாக போடும்போது த்ரெட் கட் ஆக தான் செய்யும். ஒரி பண்ண வேண்டாம். நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தொடர்ந்து கன்டினியூ பண்ணுங்க. கண்டிப்பாக அது நல்லாவே வரும். ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது குட்டி குட்டியாக போட ரொம்ப சிக்கலா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பெருசா போட்டு பார்த்துட்டு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா குட்டி குட்டியாக போடுங்க. ஏன்னா தாம்பூ ஸ்டிச் குட்டி குட்டியாக தான் போடணும். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு பெரிய டிசைனை எனக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் கிளாஸை ரொம்ப ஹரிபரியாக கொண்டு போகிறது கிடையாது. ரொம்ப ஸ்லோவாக தான் கொண்டு போவேன். என்னோட ஸ்டூடெண்ட் வந்து 1 மந்த்துக்கு 4 கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணால் போதும் தான் நான் இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே அட்லீஸ்ட் 1 மந்த்துக்கு 4 கிளாஸஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஃப்ரீயாக நம்ம ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோன்றத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள். ஆரி கிளாஸ் மாத்திரம் இல்லாமல் டைலரிங் கிளாஸும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறமா வீட்லேயே ஹோம்மேடாக நம்ம ஸ்கின் கேர், ஹேர் கேர் விச் மீன்ஸ் ஹேர் ஆயில், ஹேர் பேக்கு, நலங்கு மாவு, சீரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்லேயே ஹோம்மேடாக ஆர்கானிக்காக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கிளாஸ் வேணுன்னா கூட நீங்கள் என்கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு டிசைன் போட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது